இதே முரளி மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதர்வோட ஆக்டிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதர்வாவுமே செம அழகா இருந்தாங்க. பட் கேரக்டர் கொஞ்சம் டாக்ஸிக், ரொம்பவே டாக்ஸிக்கா தான் இருந்துச்சு. பட் ஓவராலா மூவி வந்து நல்ல மூவி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. தமனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சுதாகரோட ஜோக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சுதாகருமே நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. பரிதாபங்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஃபஹத்தோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத்தோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து சீக்வன்ஸ் எல்லாமே நான் வந்து விரும்பி பார்த்தேன். ஜென்சி கிட்ஸுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. மேபி 90s அண்ட் 80s கிட்ஸுக்கு இது நல்லா செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜென்சி கிட்டுமே பார்த்தா பிடிக்கும். ஒரு நல்ல ராம்காம், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகாம இருந்திருக்கலாம். டெபியூ டைரக்டருக்கு நல்லா தான் இருக்கு இந்த படம். ஒன் சைட் லவ் 20 இயர்ஸா வந்து ஒருத்தர் சொல்லாம இருக்காரு. அதுக்கு நடுவில் ஆனால் இவர் அப்படி இருந்ததுல அவரோட கேரக்டர் நான் சொல்றேன். அதரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து மற்ற ஃபீமேல் லீட்ஸ் எல்லாம் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். அதில் ஃபீமேல் லீட் எல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் மேல் லீட் அதர்வா வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாரு. இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் வருது. ஆனால் இவர் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாரு. ஃபீமேல் லீட் எல்லாருமே நல்லா ஸ்டெப் எடுத்துடுறாங்க. அதுதான் மற்றபடி ஓவராலா மூவி வந்து ஓகே. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து பாருங்க. இந்த படம் எந்த விதமான ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னா, இந்த 90s கிட்ஸு, அப்புறம் இந்த இன்ட்ரோவெர்ட், கடைசி இந்த லவ்வே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் படம் வந்து இதாகும். கடைசி வரையுமாச்சும் உனக்கு கிடைச்ச டைமில் நீ லவ்வை சொல்ல அப்படின்னா இந்த மொமெண்ட்டில் நீ சொல்லனா எப்போ சொல்ல போகிறேன்ற மாதிரி தான் அந்த இதாக எடுத்திருக்காங்க. அதர்வா ஓசி கம்பேக்கு. அப்புறம் தமன் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் நினைக்கிறேன் ஆகாஷ் பாஸ்கர், நல்லா தான் இருந்துச்சு படம். அதர்வா லவ் சோலில் இது தயங்குறாரு. அதான் ஸ்கூல் வயசில் அப்புறம் காலேஜ் படிக்கும் போது அதான் இது லவ் சொல்ல தயங்க வர அதுதான் படம். அதான் கம்பேக் தான், நல்லா இருந்துச்சு. தாடி வச்சுட்டு சூப்பராக இருந்தார், தாடி இல்லாமல் சூப்பராக இருந்தார். அதான் கம்பேக் தான் படம். ஸ்க்ரீன்ஸ் எல்லாரும் சூப்பராக அழகாக இருந்தாங்க. பிரச்சனையா கடிசா சூப்பர் கரெக்டாக போட்டுருக்காங்க. அதனால படம் பார்க்கலையா 2 டைம் கூட பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அதான் ஓச்சி இது நான் கம்பேக் தான் வருங்க. படம் ஒன் டைம் வாட்சபிள் ஜி, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour காமெடி நல்லா இருக்குது. கடைசி ஒரு 1/2 hour காமெடி நல்லா இருக்குது. மற்றபடி படத்தில் லவ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருமே ஆக்சுவலி நல்லா நடிச்சிருந்தாங்க. அதர்வா இருக்கட்டும், பிரீத்திமுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு படத்தில் கொஞ்சம். அண்ட் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ அண்ட் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பிஜிஎம்ஸ் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. படம் உண்மையாக நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு எவருக்கான ஒரு தமிழ் லவ் ஃபீல், ஒரு குட் மூவி, நல்லா இருக்குது. அதான் லவ் ஸ்டோரி தான். அது பழைய நம்ம இதே படம் பார்த்துருப்போம், அவங்க அப்பா படம். அதில் எப்படி அவர் ட்ராவல் பண்ணுறாரு, ஒன் சைட் லவ் சொல்லவே மாட்டார், சொல்லாமல் ட்ராவல் பண்ணுவார். அதே மாதிரி இவரும் இதில் சொல்கிறதில்ல, சொல்லாமல் அப்படியே ட்ராவல் பண்ணி கடைசி வரைக்கும் படத்தை சொல்லவே இல்லை, லவ் அப்படியே முடிச்சிட்டாங்க படத்தை. இதே முரளி உண்மையாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே கொஞ்சம் நல்லா என்கேஜிங்க. நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஸ்கூல் படிக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் சொல்லுவோம், கிஸ் அடிச்சா குழந்தை, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னன்னா கொஞ்சம் எல்லாம் வலி வலிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா லவ் தான் அவன் சொல்ல மாட்டானே, திரும்ப அந்த ஒரு விஷயத்தையே திரும்ப சொல்லி நம்மள வெறுப்படி தான் வச்சாங்க. மற்றபடி ஓகே பார்க்கலாம் படம். அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, கியூட் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட போர்ஷன் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து சுதாகர் சார், அப்புறம் தேவிட்டு, அவரோட போர்ஷன் நல்லா இருந்ததால வந்து யாருக்குமே பெருசாக ஸ்கோப் இல்லை. இவர் சுதாகர் வந்து பண்ணுறாரு. அவரோட சில காமெடிகள் ரசிகர் இருந்தாலும் ஒரு சில காமெடிகள்லாம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இதே முரளி பார்த்துட்டு வரோம். படம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் மூவியாக இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதர்வா சார்லேருந்து பிரீத்தி மேம்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வைஸ் படம் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் ஸ்டோரியில் கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆட் பண்ணி எடுத்திருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ தோணுது. கொஞ்சம் ரன்னிங் டைமு கொஞ்சம் பெருசாக போகுது. அது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி, கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி தான் இருக்குது. நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அவ்வளோ எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் ரோல்லேயே 2-3 பேர் உள்ள பண்ணியிருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக சர்ப்ரைசிங் ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு.